இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்ல ஆண்டவர் சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிப்போம். தேவனே உம்முடைய மகிமைக்காக நன்றி. நீர் நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். இயேசுவே நீர் மகத்துவம் உள்ளவர், இயேசுவே நீர் மகிமையுள்ளவர், நீர் மாறாதவர் அப்பா. உம்முடைய மகிமையுள்ள ஆண்டவரே, கிருபைக்காக ஸ்தோத்திரம். மக்கு நன்றி, மக்கு நன்றி ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், மக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மக்கு நன்றி இயேசுவே, மக்கு நன்றி அப்பா. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். எபினேசரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏகோவா ஷாலோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏகோவா சம்மா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துதிப்பாமை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். பாடுவோம் அப்படி. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம். உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். இப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா. அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி ஆராதனை. ஸ்தோத்திர பலி எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி.
இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா பாடுவாமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை. ஆமென். அப்பா அப்பா எல் ரோகி என்னை காண்பவரே, எல் ரோகி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல் ரோகி என்னை காண்பவரே. பாடி துதிப்போம் அப்படி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி. அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே. கைகளை தட்டி பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆமென். ஆராதனை. அவ்வளவுதான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஆராதனை ஸ்தோத்திர பலி. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாம்
எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே அதிகாலை. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா. அவர் நாமத்தை உயர்த்துவோம். அப்படி ஆமென். காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கிடைத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதிகாலை. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாண்டவரே. அல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறோம்ப்பா. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆமாண்டவரே. ஆவியான தேவனுக்கே. இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுவோமா? இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்க நினைவால், இந்த நாள் முழுசும் உங்க நினைவால நிரம்பி இருக்கணும்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை ராஜா மை துதிக்கிறோம்ப்பா. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆவியான தேவனுக்கே ஸ்தோத்திரம்ப்பா. அன்பரே சுராஜனுக்கே. ஆமாண்டவரே. ஆவியான தேவனுக்கே
நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 11வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஆமென். லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவரிடத்துல நாம் ஒரு காரியத்தை ரொம்ப அதிகமாக வேண்டி ஜெபிக்கணும். என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த உலகத்தில் அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னாடி அதிகமாக வற்புறுத்தின ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்மளை அவர் தனியாக விட்டுட்டு போக அவர் விருப்பம் இல்லை. அவர் இந்த பூமியில் உலாவும் போது, நான் உங்களை தனியாக விட்டுட்டு போகலை அப்படின்னு சீசர்களிடத்தில் சொன்னார் இல்லையா. நாம் இந்த பூமியில் தனியாக வாழக்கூடாது, தனிமையாக வாழக்கூடாது. ஆமென். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதே இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம தனித்து நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லியே ஆண்டவர் ஒரு நபரை நம்மகிட்ட கொடுக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறதையும் இங்கே சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்க. 3 விதத்தில் நம்ம அவரை பெற்றுக்கொள்ளலாம். எப்படியெல்லாம் அவரை நமக்குள்ளே வர வைக்கலாமா? கேட்கலாம். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? கேட்கணும். சொல்லுங்கள், தேடணும். சொல்லுங்கள், தட்டணும். சொல்லுங்கள், கேட்கணும், தேடணும், தட்டணும். அல்லேலூயா. நம்ம வாய்களை திறந்து அவரை எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி, நீங்கள் எங்களுக்கு வந்தால் தான் நான் வந்து உங்களோட கூட இருக்க முடியும், நான் தனிமையை என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க தான் ஆண்டவர் நமக்குள்ளே இறங்கி வருவாராம். அல்லேலூயா. எவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறார் பாருங்க. இந்த பூமியில் பெற்ற பிள்ளையை கேட்டால் நம்ம என்ன கொடுப்போம்? மீனை கேட்டால் கல்லை கொடுப்போமா? அப்படி முட்டையை கேட்டால் நம்ம தேளை கொடுப்போமா? அதெல்லாம் நமக்கு சொல்கிறப்போ என்னென்ன வருதுன்னா, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் தான் உண்மையான தகப்பன் எல்லாருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தாய் நம்மளை மறக்கலாம், தகப்பன் நம்மளை என்ன செய்யலாம்? மறந்து போகலாம், எதை வேணாலும் என்ன செய்யலாம்? நடக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது, இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒரே தகப்பன் யாரு தான்? ஒரே தாயாக இருக்கிறது யாரு தான்? அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன், நீங்கள் தேடுனா கண்டிப்பாக நான் தருவேன், நீங்கள் தட்டுனா கண்டிப்பாக நான் என்ன செய்வேன்? நான் திறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அல்லேலூயா. அந்த அம்மா பாருங்களேன், வயசான ஒரு அம்மா அந்த அநீதியில் ஒரு நீதிபதி இடத்துல அடிக்கடி போய் தட்டிக்கிட்டே இருக்குது. அவர்கிட்ட போய் அவர் பார்க்குறாரு, எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா தொந்தரவாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த வழக்கை சரி செஞ்சு கொடுத்தாரா இல்லைங்களா? இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையை இங்கே பாருங்களேன். ஒரு டயத்தில் நல்ல ஆவியானவருடைய வல்லமைக்காக ஜெபித்த நம்மளுடைய செயல்பாடுகள் இப்போ வர சோர்வடைஞ்சு ஒன்றுமே இல்லாத நிலைகளில் போய் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, தட்டுனா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது நாம் கிடைக்கிற வரைக்கும் அவர்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? தட்டிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நான் வசனம், அதாவது வசனம் பொய் சொல்லாது, அது ஜீவன் உள்ளது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நீங்கள் ஆபிரகாம் காலகட்டத்திலேருந்து பாருங்களேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற நோவாக்கு, அதாவது ஆதாம் ஏவாள் காலகட்டத்தில் கூட பாருங்களேன், கேட்காத ஆதாம் ஏவாளுக்கு தோளுடைய கொடுத்தாரா? தப்பு செஞ்சதுக்கு பிறகும் தோளுடைய கொடுத்தாரா? நீங்கள் கேட்காத நிலைகள்லையே கொடுக்கிறவர் கேட்டால் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அல்ல, நாம் நினைப்பதற்கும் நம்ம வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளிடத்துல சொல்லுகிறது என்னென்னா, தனியாக வாழாதீங்க, அவரோட வாழுங்க. நான் தனித்துவமாய் வாழ்கிறேங்கிற வாழ்க்கையை வாழக்கூடாது, நான் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமென். அப்படி நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென். கண்களை மூடி. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தனியாய் வாழ்வதல்ல, உம்மையோடு துணையாய் வாழ்வது எங்களுக்கு ஆண்டவரே ரொம்ப முக்கியம். அப்பா, எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி.
உங்கள் வல்லமை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தீவிரிக்கிறவர்களாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்திருளுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணு. நன்றி ஆண்டவர். நம்முடைய வல்லமையில் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, இந்த நாளில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களோ, கல்லூரிக்கு போகிறாங்களோ, மற்ற வேலைகளுக்கு போகிறாங்களோ, எல்லாரையும் உடைய கரம் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளட்டும். ஞானத்தை கொடுக்கட்டும், அறிவை கொடுக்கட்டும். படிப்பின் காரியத்தில் உடைய வல்லமை விளங்கட்டும்ப்பா. உடைய பரிசுத்தம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பஸ் பிரயாணங்களில் பாதுகாத்து கொள்ளுங்க, பைக்கு பிரயாணங்களில் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கார் பிரயாணங்களில் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த மழை டயங்களில் உடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். விவசாயிகளுக்கு ஏற்ற நல்ல மழையை கொடுங்க அன்பா. கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. பிசினஸ் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வழக்குகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, பொய் கேசுகள் இல்லாமல் போவதாக. ஆண்டவரே, நீண்ட நாள் இழுத்து கொண்டிருக்கிற கேசுகள் எல்லாம் ஆண்டவரே நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் கற்பத்தின் கனியை கொடுக்கட்ட ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் நிலவுவதாக. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் உடைய ஆசீர்வாதம் தங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். வல்லமையில் கரம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.